நீயும் உன் பொண்ணும் என் வாழ்க்கையில அர்த்தம் உண்டாக்கிட்டீங்க. இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க இருக்கிற இடத்துல உங்க தம்பி இருக்க கூடாது, கட்டம் சொல்லுது. நாம எல்லாரும் சேர்ந்துதான் உங்க மாமா மனசை மாத்த ட்ரை பண்ணணும். கூடிய சீக்கிரம் அவர் மனசு மாறி வெற்றிய வீட்டுல இருக்க சொல்லணும். அது வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேனே. நல்ல விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லுவாங்களா? நீங்க தைரியமா போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, வரட்டுமா? நானு வாங்கண்ணே. மாமா, தீர்ப்பு சொல்ல போயிருக்கீங்களா? வீட்டுக்கு வாங்க. டேய் வெற்றி, உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட்டத்துக்கே சேர்த்து வைக்கிறேன்டா வீட்டு. என்னையே ஏமாத்துறீங்களா? பாத்துக்க. சரிங்கய்யா, பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிடலாமே. நீ என்ன சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் ஊருக்கு முன்னால சொல்லுமா. ஐயா, என் பையனுக்கு அமெரிக்காவுல வேலை கிடைச்சிருக்கு. முந்தா நாள் ராத்திரி எல்லாரும் சேர்ந்து சென்னைக்கு போய் அவனை ஃப்ளைட் ஏத்தி விடலான்னு இருந்தோம். வெளிநாடு போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பையன் வீடு திரும்பவே இல்லை. பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்து அவங்க அப்பாவுக்கு ஃபிட்ஸே வந்துருச்சுங்க ஐயா. உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். மறுநாள் பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தேறி இருக்காரு. சாமி கும்பிட போன என் பையன் ஊரை விட்டு போறமேன்னு சாமி சன்னதியில தன்னையே மறந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கான். அத கூட பார்க்காம இந்த பூசாரி கோயில் கதவை பூட்டி இருக்காரு. இதனால இவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போய் இவனும் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போக முடியாம போய் நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பூசாரி தான் ஐயா. இவருக்கு நீங்க தகுந்த தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் இங்க நடக்காதுயா. பூசாரி, நம்ம உங்க மேல புகார் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஐயா, நான் வழக்கமா கோயில் நட சாத்துறதுக்கு முன்னாடி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தான் கதவை சாத்துவேன். அன்னைக்கு மழை வேற பெஞ்சது. அவசரத்துல இந்த பையன் உள்ள இருக்கிறத பார்க்காம கதவை சாத்திட்டேன். என்ன மன்னிச்சுங்க ஐயா. உங்க கவன குறைவால இந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல. இவங்க ஆஸ்பத்திரிக்கு செஞ்ச செலவையும் இந்த பையன் அமெரிக்கா போறதுக்கான செலவையும் உங்களால திருப்பி தர முடியுமா? என்னால எப்படிங்க ஐயா திருப்பி தர முடியும்? பூசாரி பண்ண தப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர் செஞ்ச தப்புக்கு இன்னையிலிருந்து 48 நாளைக்கு நம்ம ஊர் கோயிலுக்குள்ள வந்து அவர் பூஜை பண்ணக்கூடாது. கோயில் சாவி இங்க பஞ்சாயத்திலே ஒப்படைச்சிருக்கு. அப்புறம் அந்த பையன் அமெரிக்கா போறதுக்கு உண்டான செலவையும் அந்த பையனோட அப்பா மருத்துவ செலவையும் இந்த ஊர் சார்பா நாம தான் ஏத்துக்கணும். இன்னையிலிருந்து கோயில் பூஜைய அவங்க பங்காளி வகைராக்கள் தான் செய்யணும். சரிங்க ஐயா. ஐயா, பூசாரி கோயில் கதவை சாத்தும் போது உள்ள கோவிந்தராஜ் பொண்ணு ரேவதி இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கும் ஏதாவது நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். என்னது, அன்னைக்கு ராத்திரி கோயிலுக்குள்ள ரேவதி இருந்தாளா? அதுவும் கல்யாண பொண்ணு தனியா ஒரு பையன் கூடவா? அம்மா, தாயி, மகமாயி, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருமா, ஊரை தண்டிச்சிடாதமா. நடக்குதுங்க ஊர்ல என்ன நடக்கும்னே தெரியலையே. நீ
நியாயம் பண்றீங்களா ஐயா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சரிங்க ஐயா. ஐயா, நான் அசலூர்காரன். இந்த பஞ்சாயத்துல நான் பேசக்கூடாதுதான். இருந்தாலும் ரேவதி எங்க அண்ணனுக்கு பொண்ணு எடுக்கிறதுனால ராத்திரி இந்த பையனோட ரேவதி இருந்தாலா இல்லையாங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணுங்க ஐயா. கோயிலுக்குள்ள இருந்த இந்த பையனை கேட்டா சொல்ல போறான். என்ன நாட்டாம நான் சொல்றது சரிதானே? இந்த பையன் கோயில் கதவு சாத்தினதே தெரியாம உள்ள இருந்திருக்கான். அதுவும் இல்லாம புகார் கொடுத்தது அவங்க அம்மா. அவங்க குடும்பத்தில இருந்தே சாட்சி சொல்றது சரியில்லைங்க. ஐயா, அன்னைக்கு கோயில் நட திறக்கும் போது லட்சுமியும் பன்னேரமும் அங்கதானே இருந்தாங்க. சரியா சொன்னீங்கயா. நாட்டமாக்காரமா பொய் சொல்ல மாட்டாங்க. நாட்டமாக்காரமா சொன்னா உண்மையா தான் இருக்கும். அவங்களே சொல்லிட்டு போட்டோம். வள்ளியம்மை சாட்சி சொல்றது இந்த சபைக்கு செல்லாது. ஏன்னா வள்ளியம்மை என்னோட மனைவி. நாட்டாமையான என் மனைவியே சாட்சி சொல்றது அது நியாயமாவும் இருக்காது. சரி நாட்டாம, வேற யார் சாட்சி சொல்றது? அன்னைக்கு எங்க கூட வந்தது லட்சுமியும் தான். லட்சுமியே சாட்சி சொல்லட்டும். அவங்க சொல்றது மட்டும் எப்படி செல்லும்? ஓ, லட்சுமி எங்க வீட்டுல இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா இன்னும் அவ எங்க மருமக ஆகல. அதனால அவ வேற ஒரு பொண்ணு மாதிரி தான் கணக்கு. அதனால லட்சுமி சாட்சி சொன்னா சரியா இருக்கும். லட்சுமி, அன்னைக்கு நம்ம கோயிலுக்குள்ள போனப்போ உள்ள யார் யாருமா இருந்தாங்க? நாளைக்கு சொல்ல போற தீர்ப்பை பத்தி நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு உங்க 2 பேரோட ஒத்துழைப்பு வேணும். சொல்லுங்க மாமா, நாங்க என்ன செய்யணும்? அன்னைக்கு ராத்திரி அந்த கோயில்ல அந்த பையன் மாணிக்க மட்டும்தான் இருந்தான். ரேவதி அங்க இல்லைன்னு பொய் சொல்லணும். ஐயோ, பொய்யா? நான் பொய் சொல்ல மாட்டேங்க. லட்சுமி, நீ சொல்றியாம்மா? மாமா, நான் ஒரு தடவை சொன்ன பொய்க்கே பட்ட கஷ்டம்லாம் போதும். இனிமே பொய் சொல்ல மாட்டேன் மாமா. நீயாவது ஒரு தடவை பொய் சொல்லியிருக்க. ஆனா நான் இது வரைக்கும் ஒரு பொய் கூட சொன்னதா ஞாபகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட நானே உன்னை பொய் சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்குமா? அந்த பொண்ணு ரேவதிக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த நிலைமையில ஒரு ராத்திரி பூரா ஒரு பையன் கூட தனியா தங்கியிருக்கான்னு அவளை கட்டிக்கு போற மாப்பிள்ளைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. இப்ப இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனசுல சந்தேக புத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்பெல்லாம் அவன் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கணுமான்னு நீங்களா நினைச்சு பாருங்க. தன்னோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட வந்த அந்த பொண்ணை நாம தான் கடவுள் ரூபத்திலிருந்து காப்பாத்தணும். ஹரிச்சந்திர மாதிரி பொய் சொல்லாம வாழ்ந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறத விட ஒரே ஒரு பொய் சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுல ஒண்ணு தப்பே இல்லை. மாமா, பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். இப்போ இப்படி ஒரு பொய்ய சொல்ல சொன்னா நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்டதில்லம்மா. முத தடவையா, அதுவும் இன்னொரு பொண்ணுக்காக அந்த உதவி கேட்கிறேன். அதுக்கப்புறம் இஷ்டம். பதில் சொல்லு லட்சுமி. அன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போகும்போது ரேவதி அங்கதான் இருந்தா. உண்மையிலே நடந்தது என்னன்னா, அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சதுனால கோயிலுக்கு வந்த ரேவதியால வீட்டுக்கு போக முடியல. நான் தான் ரேவதி அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு எங்க வீட்டுல தங்க வச்சேன். காலையில கிருத்திகை பூஜைக்கு கோயிலுக்கு வருவோம், அப்ப வந்து ரேவதி அழைச்சிட்டு போங்கன்னு நான் தான் சொன்னேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட. அவங்க கோயிலுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் இவ்ளோ குழப்பமும்.
அப்புறம் என்னங்க, ரேவதி கோயில் இல்லைன்னு லட்சுமி சாட்சி சொல்லியாச்சு. அத நான் நம்புறேன். இந்த ஊர் நீங்க எல்லாரும் நம்புறீங்களா இல்லையா? ஐயா நம்புறோம். அப்புறம் என்ன, பஞ்சாயத்தை கலைச்சிடலாமா? சரிங்க, கலைச்சிடலாம். உன் தம்பியை காலையிலே சாப்பிட வாடான்னு கூப்பிட்டேன், வரல. இப்போ சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். என்னன்னு நீயே கேளு. திரு, என்னாச்சுடா? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? ஓஹோ, டேய், ஜோசியக்காரன் சொன்னதை நினைச்சா கவலைப்படுற? தம்பி, இப்போ ஜாதகத்துல நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னு வையி, அது வராம இருக்க பரிகாரம் இருக்குடா. ஆமா, உண்மையா. இப்போ மழை வந்ததுன்னா நம்ம குடம் எடுத்துட்டு போறது இல்ல, அதே மாதிரி ஜாதகத்துல இருக்கிற தோஷம் நம்மள தாக்காம இருக்கிறதுக்கு பரிகாரம் செஞ்சா போதும்டா. ஜோசியரு நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும்னு சொன்னப்பவே யார் சொல்லி இப்படி எல்லாம் சொல்றாருன்னு கேட்டிருப்பேன். யாருன்னா, அதாவது எந்த கட்டத்துல எந்த திசையில ஜாதகம் அப்படி சொல்லுது, அதுக்கு என்ன பரிகாரம்னு அப்பவே கேட்டிருப்பேன். அவரு நீ கோவப்பட்டதை பார்த்துட்டு தட்சணை கூட வாங்காம அப்படியே ஓடிட்டாரு. சோ மறுபடியும் அவரை கூப்பிட்டு நீயும் நானும் பிரியாம இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டா சொல்லிட போறாரு. இதுக்காக போய் சாப்பிடாம இருப்பியா லூசு? அம்மா, நாளைக்கே நம்ம ஜோசியரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவர் சொல்ற பரிகாரத்தை நாம கண்டிப்பா செஞ்சிருவோம். என்ன மோடா, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஊரு என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு என் புருஷனை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல இருந்தேன். என்னோட போதாத நேரம் அவர் இப்ப ஜெயில இருக்காரு. இப்ப என்ன, அவரு ஜெயில இருந்து வெளியில வரதுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டு அதையும் செஞ்சிடலாம். இன்னைக்கு நம்ம சமையல யாரும் குத்து சொல்ல முடியாது, அவ்வளவு அருமையா இருக்கு. ஒருவேளை நம்ம போனதுக்கு அப்புறம் அவர் வந்து உப்பு போட்டுட்டா, நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். என்னங்க, யாருக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க தெரியுமா? அவ மோசமானவ. புருஷனை டைவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க எத்தனை வருஷம் சிங்கப்பூர்ல இருந்தீங்க? அங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? உங்க வயசு என்ன, உங்க அழகு என்ன, அறிவு என்னன்னு வெளியில அரசல் புரசல பேசிட்டு இருக்கா. போய் இந்த சிரிக்கிக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அறிவு இல்ல? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் முத்தம் கொடுத்தது யாருக்குன்னு அதோ பாரு. அந்த சின்ன குழந்தைக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன். ஏய் லூசு, தேவதை மாதிரி நீ இருக்கும்போது இன்னொருத்தி தேடி போவனா? சின்ன வயசுல இருந்தே நீதான் என் உசுறு, என் உலகம்னு நான் வாழ்ந்துட்டேன். இன்னொருத்தி எப்படி தேடி போவேன்?
அடிச்சாலும் புடிச்சாலும் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். உண்மையாவ சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். அந்த தேவலோகத்துல ரம்ப, ஊர்வசி, மேனக அப்படின்லாம் இருக்காங்க. அவங்க பூமியில இறங்கி வந்து என்ன தேடி வந்தாலும் உன் முந்தான பின்னாலதான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. எப்படி தெரியுமா? எப்படி? இப்படிதான். ஏய் சீ, வெளியில போய் போங்க. ஏய் ஏய் நில்லு. ஏய் போங்க. ஏய் நில்லு. வேண்டாங்க. சொன்னா கேளு. ஓடாத. ஏய் ஐயோ விடுங்க. சொன்னா கேளு. ஓடாத. ஏய் 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 உன்னை மாட்டியா? பாத்தீங்களா அண்ணா, லட்சுமி மாப்பிள்ள மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்கண்ணே. இத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இவ லவ் பண்ண வெற்றிய கல்யாணம் பண்ணிருந்தா கூட லட்சுவே அதை மறந்துட்டா. நீ ஏன் அதை இப்ப ஞாபகப்படுத்துற? வாமா. இந்த தோஷத்துக்கு நிச்சயமா பரிகாரம் பண்ணலாமா? பைரவா, உங்க தம்பியை நீங்க பிரியாம இருக்கணும்னா ராமரையும் சீதையும் சேர்த்து வச்ச அனுமானம் நினைச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க விரதம் இருக்கணும். சரிங்க. பூஜை பண்ணணும். விரதம் முடியும் போது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி 500 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். ஆண்டவனோட கிருபை, உங்க அன்னத்தை சாப்பிட்டவங்களோட வாழ்த்து, இதெல்லாம் சேர்த்து உங்களை காப்பாற்றணும். 500 பேருக்கு என்னங்க? என் தம்பியை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு 10,000 பேருக்கு கூட அன்னதானம் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, நாம பிரியவே மாட்டோம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சரி சரி. ஜோசியரே, நீங்க சொன்ன பரிகாரம் செஞ்சா அண்ணன் வீட்டுக்கு வந்துருவாரா? அண்ணனும் வீட்டுக்கு வந்துருவாரு. இவங்களும் உங்க தம்பியும் பிரியாமையும் இருப்பாங்க. ஜாதக தோஷம் பார்த்து பரிகாரம் செஞ்சா அந்த பரந்தாமனே நம்ம ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க. தம்பி, ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம பரிகாரத்தை பண்ணிட்டோம்னா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. திரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. தட்சணை கொடுத்து அனுப்பு. இருக்கட்டும் தம்பி, ரொம்ப சந்தோஷம். நான் உடனே பரிகாரத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்றேன். தாராளமா. சரிம்மா, வரேம்மா வரேம்மா. திரு கொண்டு போய் விட்டுட்டு வா. வரேன் தம்பி. அம்மா, திரு வரும்போது பெரிய பூசணிக்காயா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லுமா. ஏன்னா எங்க ஒத்துமைய பார்த்து மத்தவங்க கண்ணு பற்ற கூடாதுல்ல, அதுக்குதான். போமா, சொல்லி அனுப்பு போ. சரி. திரு, டேய் ஏய் திரு, இந்து, என் தம்பி சந்தோஷத்தை பாத்தியா? ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை பண்ணிட்டா என்னையும் அவனையும் யாராலையும் சொன்னது உன்னையும் சேர்த்துதான். இனிமே நீ எப்படி குட்டிக்காரனை போட்டாலும் என்ன இந்த வீட்டை விட்டு ஒன்னால அனுப்பவே முடியாது. அண்ணி, நான் உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்ப இந்த ஜோசிய டிராமாலாம் பண்ணல. வேற எதுக்கு? வெயிட் அண்ட் see பேபி. மாமா வந்துட்டாரு. ஊருக்கு
தீர்ப்பு சொன்னவரு வீட்ல நடக்கிற கோல்மாலுக்கு என்ன தீர்ப்பு சொல்றாருன்னு பார்க்கலாம். மாமா, இந்தாங்க மாமா.